ஹாய் வெல்கம் டு லிட்டில் லிட்ரேச்சர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்கெட் ஆட்வுட் எழுதின சர்ஃபேசிங். ஸோ இதில் இருக்க ப்ரொட்டாகனிஸ்ட் மெயின் கேரக்டருக்கு அவங்க நேமே கொடுக்கல, அதை அன்னேம்டுன்னே சொல்லி தான் ஃபுல்லாகவே சொல்கிறாங்க. அந்த மெயின் கேரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, கியூபெக் அப்படிங்கிற கனடாவில் இருக்க ஒரு நாட்டுக்கு தான் அப்பாவோட சொந்தமான பழைய ஐலாண்டுக்கு திரும்பி போகிறாங்க. அப்போ அவங்க கூடவே அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஜோ, இன்னொரு கப்பில் அவங்க ஃப்ரெண்டான ஆனா அண்ட் டேவிடையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த வில்லேஜ்க்கு போனதுமே அவங்க ஃபாதரோட ஐலாண்டை பார்க்குறாங்க. அவங்க ஃபாதரோட பழைய ஃப்ரெண்டான பாலையும் பார்க்குறாங்க. ஸோ அவர் இவங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் செஞ்சு கொடுக்குறாரு. அண்ட் லோக்கல் கைடு பாஸ் அப்படிங்கிறவரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போய் அவள் ஃபாதர் எப்படியாவது இருக்கிறாரா கண்டுபிடிச்சலாமா அப்படின்னு பார்க்குறா. பட் ஆனால் அவளுக்கு கிடைக்கிற நியூஸ்லாம் என்னென்னா, அவர் ரொம்ப மனநல பாதிக்கப்பட்டு எங்கேயோ போயிட்டாரு, இப்போ வரைக்கும் உயிரோட இருப்பாரான்னு தெரியலன்னு தான் விஷயம் கிடைக்குது. பட் இருந்தாலும் இவளுக்கு ஒரு நம்பிக்கை, எப்படியா இருந்தாலும் அவங்க அப்பா அந்த தீவுக்கு சொந்தமான தீவுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. இவளுமே ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட்டாக தான் இருக்கிறா. அண்ட் இவள் ஒரு ஃபேரி டேல் புக் ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கான ஒர்க்கும் பண்ணிகிட்டே தான் இருக்கா. அதையும் தான் கூடவே எடுத்துகிட்டு போயிருக்கா. அந்த ஒர்க்கையும் செஞ்சுட்டு தான் இருக்கா. ஸோ அங்கே போய் அவங்க கேபின் அமைச்சு அவங்க அவங்க அப்பாவோட அந்த ஐலாண்டில் போய் பார்த்துருக்கா. அவங்க அப்பா இந்த இந்தியன் ஆர்ட் பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருந்தார். ஸோ அதையும் கண்டுபிடிக்கிறதுக்காக இவள் அவங்க அப்பா கொடுத்த அந்த மேப் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு சில இடங்களுக்கு தேடி போயிட்டு இருக்கிறா. எப்படியாவது அவங்க அப்பா வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். பட் அவள் கூட இருக்க கேரக்டர்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப மோசமாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவள் கூட வந்திருக்க ஆனாவோட ஹஸ்பண்டான டேவிட் ரொம்ப ஒரு உமனைசராக இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் எப்போவுமே ஆனா டீஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அவள் எப்பவுமே நீ மேக்கப் போட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவன் ரேண்டம் சாம்பிளிங் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருப்பான். அதுக்காக அவன் ஆனாவை ரொம்ப டிமாரலைஸ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் இல்லாமல் நேக்கடாக இருக்கலாம் சொல்லிட்டு இருப்பான். ஸோ நீ ஏன் இந்த மாதிரி அவளை டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவள் என்னை சீட் பண்ணியிருக்கா, அதனால் நான் அவளை இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த மேல் சாய்னஸத்தை சொல்லுவான். ஸோ ஒரு விமனோட மனநிலை எப்படி இருக்குது, ஒரு மென்னோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குங்கிறது இந்த கேரக்டர்ஸ் மூலமா ஆட்வுட் நமக்கு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அவள் அந்த தீவில் தேடி போகும்போது ஃபஸ்ட்டு போகிற இடத்துல அவங்க அப்பாவும் கிடைக்க மாட்டாங்க. அவங்க அப்பா சொன்ன இடத்துல அந்த ஒரு பெயிண்டிங்ஸுமே இருக்காது. இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றம். பட் இருந்தாலும் அவங்க திருப்பி என்ன பண்ணுறாங்க, வேறொரு இடத்துக்கு அந்த மேப் மூலிமா போகிறாங்க. பட் அங்கே போகும்போது இவளுக்கு இங்கே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஸோ நம்ம இங்கே கேம்ப் போட்டு தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பெல்லாம் போட்டு தங்கியிருக்காங்க. பட் அப்போ அந்த கேம்பை நியர்பையாக பார்த்தா போட்டில் போயிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ அந்த அமெரிக்கன் ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருந்ததுனால, ஸோ அமெரிக்கன் ஃப்ளாக் இருக்க ஸ்டிக்கர் போட்டுங்க. ஸோ அங்கே அமெரிக்கன்ஸ் தான் போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி ரவுண்டிங் போகிறாங்கன்னு நினச்சிருப்பாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக அது கெனடியன்ஸ் தான். பட் அமெரிக்கன் ஃப்ளாகோட ஸ்டிக்கர் அவங்க போட்டில் இருக்கும். அங்கே அவங்க நுழைஞ்சதுமே ஃபஸ்ட்டு பார்க்கறது ஒரு ப்ளூ ஹேரை தலைக்கீழே கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ எவ்வளோ க்ரூயலாக இருந்துச்சு அந்த இடத்துக்கான ஒரு சிம்பிளாக அந்த இதை பார்க்கப்படுது. அண்ட் இவங்க எல்லோரும் ஒரு இடத்துல இருக்கும்போது இவன் மட்டும் தனியாக அந்த தீவில் வேற ஒரு இடத்துக்கு போகிறா. அங்கே போய் பார்க்கும்போது ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறா. ஸோ அப்போ அங்கே அவள் பார்க்குறது என்னென்னா, அந்த மேப்பில் இருந்தது வாட்டர் லெவல் அதிகமாக இருக்குது, ஸோ டீப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இவன் என்ன பண்ணுறா, தண்ணிக்குள்ள உள்ளே மூழ்கி போய் பார்க்கும்போது பார்த்தா அவங்க அப்பா சொன்ன மாதிரி இந்தியன் ஆர்ட்ஸ்லாம் அது உள்ளே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா இவள் தனியாக தான் வந்திருக்கா. ஸோ ஏதோ ஒன்று அவளை பாதிச்ச மாதிரி இருக்குது. கத்திக்கிட்டு மேலே வந்துடுறான். அவளோட தலைமுறை மேலே சர்ஃபேஸ் லெவலுக்கு வந்துடுறான். பார்த்தாக்கா அப்போ தான் இவளோட ஃப்ளாஷ்பேக் இது வரைக்கும் யார்ட்டையுமே சொல்லவே மாட்டாள். அப்போ தான் அவளோட ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. என்னென்னா, இவன் ஏற்கனவே இவளோட ஆர்ட் மாஸ்டரோட லவ் அஃபேர் ஏற்பட்டு ஒரு குழந்தை உருவாகுது. பட் ஆனால் அவரோட இன்சிஷனால் அந்த குழந்தைய அபார்ட் பண்ணுறான். ஸோ அந்த குழந்தையோட உருவம் தான் கண்ணுங்களில் வந்த மாதிரி ஒரு இமேஜ் அவளுக்கு தோணுது. அதே சமயத்தில் பின்னாடி இவளை தொடர்ந்து ஜோவும் வந்துடுறான். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். ஸோ ஜோ இந்த இடத்துல அவள்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறான். இவன் இரிட்டேட் ஆகி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர்த்துறா. அதே சமயம் பால் அந்த தீவை விலைக்கு வாங்கிறதுக்கு மேல்ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட்டுறாங்க. பட் இருந்தாலும் இவளுக்கு விருப்பம் இல்லை வைக்கிறதுக்கு. வேண்டாம், எங்கள் அப்பா எப்போ வேணாலும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. பட் ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணிடுறாங்கன்னா இறந்துறாங்க. அது இவளுக்கே தெரியலை. ஏன்னா அவர் இறந்து போயிடுறாரு, திரும்பி வரமாட்டாருங்கிறது அதுக்கப்புறமா தான் உணர்றா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா டேவிட் இவங்க எல்லாருமே டேவிட் என்ன பண்ணுறான், அவகிட்ட ரொம்ப நெருக்கமாக ட்ரை பண்ணுறான். இந்த மாதிரி ஜோவும் ஆனாவும் நெருக்கமாக இருக்காங்க, நீ என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த அளவுக்கு மென் உமனை இந்த மாதிரி டிமாரலைஸ் பண்ணுறாங்கிறது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆக்டிவ் நமக்கு நல்லாவே காட்டியிருப்பாங்க. பட் அவன்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி நம்மளோட ஹீரோயின் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இவன் தனிமையில் ரொம்ப யோசிச்சு பார்க்குறா. இவங்க எல்லோரும் இல்லாமல் ஒரு தனி இடத்துக்கு திரும்பி போகிறான். அங்கே போனால் இவன் மைண்ட் இவளை விட்டு விலகிடுது. இவளே ஒரு மாதிரி மேட்னஸ்க்கு வந்துடுறா. ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் வைல்டு அனிமல் மாதிரி பச்சை இழகளை பச்சை திங்கிறா. டக்குன்னு தண்ணிக்குள்ளே போகிறா வரா. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இவளோட சுயநினைவுக்கே இவள் வரா. அதுக்கப்புறமா இவளோட கேபிட்க்கு திருப்பி போயிட்டு அதுக்கப்புறம் ஜோ மறுபடியும் இவள்கிட்ட சொல்லும் போது என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது இவன் மனசை தானே ரிலாக்ஸ் பண்ணிட்டு, ஸோ தன்னோட இறந்த குழந்தைய ரிப்ளேஸ் பண்ணால் புது குழந்தை தான் நமக்கு அதுக்கு இன்னொரு ரெமெடி அப்படின்னு சொல்லிட்டு ஜோவோட தன்னோட லவ் அஃபேரை மறுபடியும் இவள் ரீயூனைட் பண்ணிக்கிறான்.